உலகமெங்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே சுவிசேஷம் என்பதனையும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே விசுவாசம் என்பதனையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனே பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறிய வேண்டியது என்னென்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் விசுவாசம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 6:8-10. ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிக்க, முதலாவதாக கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரோ, அதாவது உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரோ என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். உறுதிப்படுத்தின பிறகுதான் மற்ற விஷயங்கள். அப்படி உறுதிப்படுத்தி இருந்தால் உங்களுடைய சரீரம் அந்த பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக இருக்கிறது, ஆவி ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரா, இருந்தால் அதற்கு அடையாளம் என்ன? கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரா, இருந்தால் அதற்கு அடையாளம் என்ன? நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, உம்முடைய குமாரனுடைய சரீரத்துக்குள் எங்களை இணைத்தீர், அவருடைய மரணத்துக்குள் எங்களை இணைத்தீர், அவருடைய அடக்கத்துக்குள் எங்களை இணைத்தீர், அவருடைய உயிர்த்தெழுதலில் எங்களை இணைத்தீர், அவரில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்களோ பாவத்துக்கு மரித்து, அந்த பாவத்துக்கு மரித்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று படைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் உம்முடைய வேத வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah. Thank you, Jesus.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ இறுதியாக கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாசிக்குள்ளே இருக்கிறார் என்பதை சாத்தான் அறிந்த உடனடியாக அவனுடைய அந்தகார சக்திகள் எல்லாம் அந்த விசுவாசிக்கு எதிராக அணி திரண்டு நிற்கிறது என்பதை எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதை கிறிஸ்தவர்கள் தான் அறியாமல் இருக்கிறார்கள். மகாபயங்கரமான சக்தி மனுஷனுக்கு எதிராக நிற்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். எதற்காக நிற்கிறது? மனுஷனுடைய விசுவாசத்தை திசை திருப்பி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக்கி வேறொன்றுக்கு கொண்டு போவதற்காக அந்த அந்தகார சக்திகள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய சுய பலத்தினால அந்த அந்தகார சக்திகளை மேற்கொள்ள நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் சாத்தான் நிர்மூலமாக்குவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய பலத்தினாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ என்ன பலம் நமக்கு தேவை என்று சொன்னால் தேவனுடைய பலம். அப்போ தேவனுடைய பலத்தின் மூலம்தான் சாத்தானும் அவனுடைய அந்தகார சக்திகள், இந்த உலகம், மற்றது இந்த மாம்சம், இவை எல்லாவற்றுக்கும் எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்க வல்லவர் யார்? மகாபரிசுத்த ஆவியானவர் தான் அதனை எடுக்க முடியும். அவர்தான் இதுகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியினாலும் இந்த தீய சக்திகளை தோற்கடிக்க முடியாது. அப்போ அந்த வழி என்ன? அதுதான் இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் நமக்காக நிறைவேற்றியதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சுருக்கமாக கிறிஸ்துவ பற்றும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி. அப்போ ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, அப்போ எப்படி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கலாம்? லூக்கா 9:23, ரோமர் 6:3-5, யோவான் 15:4-7 இந்த வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்ட வாக்கியத்தை வேத வார்த்தைகளை சரியான முறையில் புரிந்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவன் இந்த விசுவாசி கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் அவன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறான். ரோமர் 8:2. அப்போ ஜீவனுடைய கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ஒருவன் கடைப்பிடிக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியதே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியிடம் எதிர்பார்க்கிறார் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவனில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட்டு அவனுக்கு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறார் என ரோமர் 6:14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சட்டபூர்வமாக செயற்படுவதனால், அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சட்டபூர்வமாக செயற்பட்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை செயல்படுவதாயிருந்தால் அவரும் சட்டபூர்வமாக
மூலமாகவே செயற்படுகிறார். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை சாராத எந்த விசுவாசத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கிறிஸ்துவை பற்றும் ஒரே ஒரு விசுவாசம்தான் சட்டபூர்வமானது. அந்த சட்டபூர்வமான விசுவாசத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது சட்டபூர்வமாக நம்மளை வல்லமையாக பரிசுத்த ஆவியானவர் செயற்படுவார். ஏன்? நாம் சட்டபூர்வமாக விசுவாசிக்கிறபடியினால். இதனை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இப்படி இருக்க ஆதாமின் பாவத்தினால் சரீரம் மரித்திருக்கிறபடியினால் நாம் பரிபூரணமானவர்கள் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரும் பரிபூரணமானவர்கள் அல்ல. ஏன்? ஆதாமினுடைய பாவத்தினால சரீரம் மரித்து இருக்கிறது. அப்போ பரிபூர்ணமானவர்களாக நாம் இல்லை. ஆனபடியால் நமக்கு என்ன தேவையாயிருக்கிறது? உயிர்த்தெழுதல் தேவையாயிருக்கிறது. உயிர்த்தெழுதல் தேவையாயிருக்கிறது. ஆதாமின் பாவத்தினால நாம் எல்லாரும் வீழ்ந்தோம். பிந்தின ஆதாம் சிலுவைக்கு சென்று அதனை நிவர்த்தி செய்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதாமினுடைய பாவத்தினாலே ஆதாம் மட்டும் வீழ்ந்தது அல்ல, ஆதாமிலிருந்து தோன்றின முழு மனிதர்களும் வீழ்ந்து போனார்கள். அப்போ முந்தின ஆதாமினால இந்த இக்கட்டு நமக்கு ஏற்பட்டது. பிந்தின ஆதாம் வந்து இதனை நிவர்த்தி செய்தார் என்பதை சிலுவைக்கு அவர் போய் தன்னை பலியாக கொடுத்து இந்த இக்கட்டிலிருந்து நம்ம நிவர்த்தி செய்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனாலும் நாம் இன்னும் மகிமைப்படவில்லை. அநேகமான கிறிஸ்தவர்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பரிசுத்தப்படுகிறோம், ஆனால் இன்னும் மகிமைப்படவில்லை. இதனை உணராமல் சபைகளில் அநேகர் மனோ தத்துவத்தினாலும் மற்றும் பல வழிகளினாலும் மாம்சத்தில் வாழ முயற்சி செய்து தம்மை கெடுத்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். மாம்ச பலத்தினால முழுதுமாக மாம்சத்தில் தங்கியிருந்து மாம்சத்தினாலே ஏற்படுத்தின வழிகள் மூலமாக வாழ அநேகமான கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்கிறதன் மூலம் தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, தங்களை தாங்களே அவர்கள் வஞ்சித்தும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரீரம் மரித்திருப்பதை உணராமல் மனுஷன் அறிய வேண்டிய முதலாவது விஷயம் ரோமர் 8:10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் சரீரம் மரித்திருக்கிறது. அப்போ சரீரம் மரித்திருப்பது உணராமல் வேறு வழிகளினால கிறிஸ்தவர்கள் வாழ முயற்சிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோ நமக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது. யோவான் 19:28-30 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அப்போ யோவான் 19:28 30 வரை வாசித்து இந்த மிக முக்கியமான பிரகடனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சரித்திரபூர்வமான ஒரு பிரகடனத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேற்கொண்டிருக்கிறார். நாம் ஏதாவது செய்து அப்போ அவர் எல்லாம் முடிந்தது, மனுஷனுக்காக எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்க, நாம் ஏதாவது செய்து அவர் செய்ததை ஈனப்படுத்தாமல் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் தொடர்ந்து விசுவாசிப்போமாக. அதனையே
தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார் என்பது தெளிவாக யோவான் 6:28-29 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் பிரகடனப்படுத்தி இருப்பதில் எந்த பகுதி கிறிஸ்தவர்களுக்கு விளங்கவில்லை. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறாரே, அந்த எல்லாம் முடிந்தது என்ற பிரகடனத்தில் உனக்கு விளங்காதது என்ன என்று சொல்லி, அப்போ அதேன் அந்த கேள்வியை கேட்கிறார் என்று சொன்னால் அத்தனை பேருக்கு விளங்க இல்லை, ஏராளமான மனுஷருக்கு விளங்க இல்லை. அதேபடி ஏராளமான பேருக்கு விளங்க இல்லை என்று சொல்ல முடியும். அந்த வழியை கிறிஸ்துவனால் நியமிக்கப்பட்ட வழியை, தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த வழியை மனுஷன் பின்பற்றாமல் இருக்கிறதுனால மனுஷனுக்கு எல்லாம் முடிந்தது என்ற கிறிஸ்துவனுடைய பிரகடனம் பூரணமாக விளங்கவில்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கேட்கிறார். அப்போ விசுவாசத்தை விட்டு விலகி போகும் பொழுது உனக்கு ஏன் அது விளங்க இல்லை, அதில் எந்த பகுதி உனக்கு விளங்காமல் இருக்குன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கேட்கிறார். அப்படியெல்லாம் நமக்கு எல்லாம் விளங்குகிறது என்போமாயின் பின்பு எதற்காக வேறொரு வழியை விசுவாசிக்கிறோம்? இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கேள்வி. இதை கிறிஸ்தவர்கள் சற்று பொறுமையாக இருந்து சிந்திப்பார்களாக. ஏனென்றால் அவர்கள் அறிய வேண்டிய ஒன்று ரோமர் 14:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லி ரோமர் 14:23 பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நாம் பாவம் செய்கிறோம். ஆனபடியால் தான் நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் 3:23 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மில் தேவனுக்கு மிகவும் கிட்டியவனும் அடிக்கடி மாம்சத்தை நாடுகிறான். ஒருவன் தான் கிட்டவாக இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறானோ அவன் மாம்சத்தை அதிகமாய் பாவிக்கிறான். அப்போ விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரகாமும் மாம்ச பலத்தை அடிக்கடி நாடினான். மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரகாமும் மாம்சத்தை அடிக்கடி நாடினான். ஆபிரகாம் சாராள் ஆகிய இருவருடைய மாம்ச பலமும் உடையும் தனையும் ஈசாக்கு கொடுபடவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், ஆபிரகாம் சாராள் ஆகிய இருவருடைய மாம்ச பலமும் உடையும் தனையும் ஈசாக்கு கொடுபடவில்லை. ஆனபடியால் ஆவிக்குரிய நன்மைகளை பெற வேணுமா இருந்தால் மாம்சம் உடைக்கப்பட வேண்டும். அது உடைக்கப்படும் தனையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மாம்சம் ஒரு காலத்திலும் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், மாம்சம் ஒரு காலமும் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தினால தேவனுக்கு ஏற்ற எதையுமே செய்ய முடியாது. எவ்வளவாய் வேத வாக்கியங்களை அறிக்கையிட்டாலும் மாம்சம் மாம்சமே. மறுபடியும் சொல்லுகிறேன், எவ்வளவாய் வேத வாக்கியங்களை அறிக்கையிட்டாலும் எவ்வளவாய் செய்கிற அலுவலர்கள் சோடிக்கப்பட்டு வேத
வாக்கியத்தினால் சோடிக்கப்பட்டு இருந்தாலும் மாம்சம் மாம்சமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்துக்கு தேவன் வெற்றியை கொடுப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மாம்சத்துக்கு தேவன் ஒரு பொழுதும் வெற்றியை கொடுப்பதில்லை. அவருடைய குமாரனுக்கே தேவன் வெற்றியை கொடுக்கிறார். அப்போ அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய குமாரனுக்குள் இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய நிபந்தனையாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினாலே இவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதனால் மட்டுமே வெற்றியை பெற முடியும். ஏனென்றால் தேவன் தன்னுடைய குமாரனுக்கே வெற்றியை கொடுப்பார். நமக்கு அவர் வெற்றியை கொடுப்பதில்லை. அப்போ எப்படி நாம் வெற்றியை பெற்றுக்கொள்வது? கிறிஸ்துவுக்குள் இருப்பதனாலேயே நாம் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வெற்றி நமக்கும் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதன் மூலம்தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே தேவனுடைய நிபந்தனை. ரோமர் 8:2 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு தேவன் வெற்றியை கொடுக்க விருப்பமாக இருக்கிறார். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால்தான் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். வெற்றி எந்த காலமும் கிறிஸ்துவுக்கு. ஏன்? அவர்தான் வெற்றியை ஈட்டினவர். அவர்தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர், நாம் அல்ல. அப்போ நமக்கும் அந்த வெற்றியில் பங்கு பெற்றுகிறதற்கு தேவனிடம் கொடுத்திருக்கிறார். அப்போ எப்படி பங்கு பெற்றுகிறது? கிறிஸ்துவுக்குள் இருப்பதன் மூலமே அது சாத்தியமாகும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்து நம்மில் இருந்தால் நாம் மாம்சத்தை நாட முடியாது. கிறிஸ்துவையும் அவர் சிலுவை நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய அவயவங்களை அநீதிக்கு ஒப்பு கொடுக்காமல் நீதிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒப்பு கொடுப்பார். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய அவயவங்களை பரிசுத்த ஆவியானவர் அநீதிக்கு ஒப்பு கொடுக்காமல் நீதிக்கே ஒப்பு கொடுப்பார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் அநீதிக்கு ஒப்பு கொடுப்பதை விட வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை என்பதை ரோமர் 6:17-19 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:17-19. அடுத்ததாக, ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் இருக்கும். அப்போ சரீரம் செத்து போயிருக்கும், ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் இருக்கும் என்ற சொற்றொடரினுடைய ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக ஆராய்வது இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் ஆவியானது என்பதன் மூலம் பரிசுத்த ஆவியையே குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியை பற்றியே குறிப்பிடுகிறார். அவர் தேவனாயிருப்பதால் அவரால் எல்லாம் கூடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் ஒருவன் தன்னுடைய நிலைமை மோசமடையும் பொழுது அவன் பரிசுத்த ஆவி தனக்கு போதுமானதல்ல என்ற முடிவுக்கு அவன் வராதிருப்பானாக. கிறிஸ்துவின் சிலுவை தனக்கு போதாது என்று சொல்லாதிருப்பானாக. ஆம், கிறிஸ்துவும் சிலுவையும் பரிசுத்த ஆவியும் தாராளமாக போதுமானது. மறுபடியும் சொல்கிறேன், மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால்,
அதாவது ஒருவன் தன்னுடைய நிலைமை மோசமடையும் பொழுது, ஏன் மோசமடைகிறது? கிறிஸ்துவுக்குள்ளே அவன் நிற்காத, கிறிஸ்துவுக்குள் இருக்காததன் நிமித்தம் நிலைமை மோசமடைகிறது. அப்படி மோசமடையும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதுமானதல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு, கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு போதுமானதல்ல என்று சொல்லாதிருப்பானாக. கிறிஸ்துவும் தாராளமாக போதும், சிலுவையும் தாராளமாக போதும், பரிசுத்த ஆவியும் தாராளமாக போதுமாயிருக்கிறது. ஆனால் எது போதாமல் இருக்கிறது? நாம் தான் போதாமல் இருக்கிறோம். அப்போ நாம் தான் போதுமானது அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டு இது நம்முடைய இருதயத்துக்குள்ள நிலைநாட்டப்பட்டிருக்க வேணும். இதே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடும் பொழுது, ஜலத்தின் மேல் அசைவாடும் பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமி ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று சொல்லி ஆதியாகமம் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நாமும் வீழ்ச்சியின் நிமித்தம் சகலதும் ஒழுங்கின்மையும் பெருமையுமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மேல் அசைவாடும் பொழுது சகலதும் ஒழுங்குபடுத்தப்படும். அதனை அவர் நிறைவேற்றுவதற்கு நாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து சிலுவை நிறைவேற்றியதிலும் நிலைத்திருப்போமாக. அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமாக. அவரே ஜீவனை நமக்கு அருளுபவர், அவரே ஜீவ ஊற்றாகவும் அவரே ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறார். ஆவிக்குரிய மரணத்தினால் மனிதன் ஆவிக்குரிய ஜீவனை இல்லாதிருக்கிறான். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய மரணத்தினால் மனிதன் ஆவிக்குரிய ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறான். ஒரு விசுவாசியில் உள்ள ஜீவன் பரிசுத்த ஆவியினால் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆனபடியால் மரித்து போயிருக்கும் சரீரத்தினால் ஜீவனை பெற முயற்சிப்பது எவ்வளவு வீணாயிருக்கிறது. எல்லா ஜீவனும் ஆவியில் இருக்கிறது, எல்லா ஜீவனும் அவரிடத்தில் இருந்தே வருகிறது. அந்த ஜீவனை விசுவாசத்தின் மூலமே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் நிமித்தம் பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 1:23 கூறியிருக்கிறார். இப்படி இருக்க தேவ நீதியையே நீதியின் நிமித்தம் என கூறப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவையும் அவர் சிலுவை நிறைவேற்றியதுமே தேவ நீதி எனப்படும். தேவ நீதி என்றால் என்ன? கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதுமே தேவநீதி எனப்படும். அதனை விசுவாசிக்கும் ஒவ்வொருவனுக்கும் அந்த நீதி கொடுக்கப்படுகிறது. மனுஷனிடம் அந்த நீதி இல்லை. அவனுடைய நீதி அழுக்கான கந்தையாயிருக்கிறது என்று ஏசாயா 64:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினும் மனுஷன் அதை விருத்தி செய்வதில் ஓய்ந்ததாக இல்லை. இதனையே சுயநீதி என்கிறோம். லூக்கா 18:9-14. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன். சங்கீதம் 7:11. தேவ நீதி கிறிஸ்துவின் நீதியே. இந்த ஒரு நீதியையே தேவன் அடையாளம் காண்கிறார் என்று மத்தேயு 22:11-13 சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் தன்னுடைய சுயநீதியை ஸ்தாபிக்க முயற்சிக்கும் பொழுது தேவகோபம் அவனுக்கு எதிராக வழிபடுகிறது. சங்கீதம் 7:11. தேவநீதியில் மனுஷனுடைய பங்களிப்பு ஒன்றுமே இல்லை. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாங்கள் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.